ஆவியே அபிஷேகம் செய்ய வாருமே, என்னை அபிஷேகம் செய்ய வாருமே. தூய ஆவியே அபிஷேகம் செய்ய வாருமே, என்னை அபிஷேகம் செய்ய வாருமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 15 வரை. தியானத்திற்கான தலைப்பு பயிற்சி களம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோபு 1:12. வாழ்க்கை அமைதலாக நகரும்போது திடீர் திருப்பங்களும் எதிர்பாராத சம்பவங்களும் குறுக்கிடுமானால் நாம் தடுமாறி போகிறோம். இது இயல்பான விஷயம் என்றாலும் கர்த்தரின் பிள்ளைகள் நாம் அவற்றுக்கு மேலாக எழும்ப வேண்டும். வியாதியோ சோதனையோ பிரச்சனையோ எது வந்தாலும் அது கடந்து போவதும் போகாததும் ஒரு புறமாக இருந்தாலும் நாம் அவற்றை எப்படி பார்க்கிறோம் என்பதே முக்கியம். யோசேப்பின் அமைதியான வாழ்விலே திருப்பு முனை தோன்றிய முதல் இடம் அவரது குடும்ப சூழல்தான் என்றால் மிகையாகாது. யோசேப்புக்காக தேவன் திட்டமிட்டிருந்த பெரிய நோக்கத்திற்காக அவரை பயிற்றுவிக்கும் ஆரம்ப பயிற்சி களமே நெருக்கடி மிக்கதான அவரது குடும்ப சூழல்தான் என்பதை அன்று யோசேப்பு அறிந்திருக்க நியாயமில்லை. கடினமான குடும்ப சூழல். முதலாவதாக, அன்பான அம்மா உயிருடன் இல்லை. அப்பா அன்பானவர் என்றாலும் சகோதரர்களின் உதாசீனம், கேலி பேச்சு, வெறுப்பு தாங்க முடியாததாய் இருந்தது. என்றாலும் யோசேப்பு ஆடுகளை மேய்த்து கொண்டும் அப்பாவின் சொல்லுக்கு இணங்கி அவர்களை விசாரிக்க தேடி தேடியும் திரிந்தார். ஆனாலும் சகோதரரின் அன்பு யோசேப்புக்கு கிடைக்கவில்லை. இந்த குடும்ப சூழலே அவரின் ஆரம்ப பயிற்சி கூடமாக இருந்தது. இந்த சூழலிலும் யோசேப்பு வேறுபட்ட ஒருவராக, தன் சகோதரரின் துஷ்டத்தனத்துக்கு இணங்காதவராக, அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவராகவே வாழ்ந்தார் என்பதை இந்நாளில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த பரீட்சையில் அவர் தேறியவராக இருந்ததால் தான் அடுத்தபடியில் போத்திபாரின் மனைவியால் வந்த அருவருப்பான சோதனையை அவரால் முறியடிக்கக்கூடியதாக இருந்தது. யோசேப்பு எந்த சூழ்நிலையிலும் பிறருக்கு இணங்கி தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாமல் படிப்படியாக முன்னேறி சென்றதை நாம் காண்கிறோம். பலர் தங்கள் குடும்ப சூழலை, தங்களுடன் வேலை செய்கிறவர்களை குறை கூறுவது உண்டு. வாலிப பிள்ளைகள் பிற பிள்ளைகளுடன் இணங்கி நடக்காவிட்டால் புறக்கணிக்கப்பட்டு விடுவதாக பயந்து இணங்கி விடுவதுண்டு. சில விஷயங்களில் உலகத்துடன் அனுசரித்து போக வேண்டிய அவசியம் என்று பலர் வாதிடுவதுண்டு. எந்த சோதனையானாலும் அதை சகித்து எல்லாமே என்னை பட்டை தீட்டும் பயிற்சி களம் என்பதை உணர்ந்து அவற்றை மேற்கொண்டு முன் செல்கிறவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, உலகத்தை அனுசரித்து உம்மை துக்கப்படுத்தி வாழாமல் எங்கள் ஓட்டத்தை கிறிஸ்துவுக்குள் வெற்றியாய் ஓடி முடிக்க உமது பலன் தாரும். ஆமேன்.